கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தெய்வன் எபிசோட் 1289 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 147:11 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் மேலே ஆண்டவர் பிரியம் வைத்திருக்கிறார். கிருபைக்கு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 காரியங்கள்: கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். இவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். 128 சங்கீதம் 1வது வசனத்திலே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீதிமொழிகள் புஸ்தகம் 31 அதிகாரம் 30வது வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். ஆணானாலும் பெண்ணானாலும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அவரது கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஒரு சமயம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பலவீனப்பட்ட பொழுது ஆண்டவரை நோக்கி 3 தடவை பிரார்த்தித்தார். இந்த பிரார்த்தனையின் முடிவிலே கர்த்தர் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அவன் பலவீனத்தையே மாற்றுகிற அளவிற்கு கர்த்தருடைய கிருபை அவனுக்கு கிடைத்தது. பலவீனத்தை மாற்றுகிற கிருபை, பயத்தை மாற்றுகிற கிருபை, வியாதியை மாற்றுகிற கிருபை. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீ கர்த்தருக்கு பயந்து நடப்பாயானால் உலக பயத்திற்கு, உலக அச்சுறுத்தல்களுக்கு, மனித அச்சுறுத்தல்களுக்கு பயந்து நடக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது. கர்த்தருக்கு பயந்து நட. ஆண்டவர் எத்தனையோ தடவை சொல்லி இருக்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து நடப்போமானால் கர்த்தர் நம் பயத்தை எல்லாம் மாற்றி விடுவார். கிருபைக்கு காத்திருப்போமானால் நம்மேல் பிரியம் வைப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கிருபைகளுக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியம் வைப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வாக்குத்தத்தத்தை ஹல்லேலூயா எல்லாரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தருக்கு பயந்து நடந்து பாருங்கள், நீங்கள் புகழப்படுவீர்கள். கர்த்தருக்கு பயந்து நடந்து பாருங்கள், நீங்கள் பாதுகாப்பான வாழ்க்கைக்குள்ளே வாழ்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.